அதனால் யாரும் மோசம் போகாதீருங்கள். எந்த மோசம் போக ஆகாத சம்பாசனை தான் நல்ல உலகலைஞர் கெடுக்கணும் இருக்குது. அதுவும் உண்மை தான். அதுலேயும் நம்ம மோசம் போயிடக்கூடாது. வேண்டாத சம்பாசனை பண்ணிக்கிட்டு அதுலேயும் மோசம் போயிடக்கூடாது. இப்படிப்பட்ட பேங்க் காரியங்கள், குடும்ப காரியங்கள், குடும்பத்தின் காரியங்களெல்லாம் எதையுமே என்ன செஞ்சிடாங்க. யாராவது நம்ம ஃபோன் எல்லாமே ஒட்டு கேட்கப்படுது. நம்ம ஃபோனில் என்ன பேசுகிறோம் அப்படி அங்கே ரெக்கார்ட் ஆகுது. அதை மறந்துடாதீங்க. அதனால் எதையுமே ஃபோனில் சும்மா யார்கிட்டனாலும் அடிச்சு விடாதீங்க. யாரை பற்றியும் குறை கூறாதீங்க. நல்ல வார்த்தைகளை மாத்திரம் ஃபோனில் என்ன செய்யுங்க. ஆமாம், உங்களுக்கு என்ன வேணும், ஜெபம் பண்ணுறேன், நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஒரு வசனத்தை சொல்லுங்கள். வாக்குத்தத்தம் இதை ஃபோனில் மணிக்கணக்கில் ஃபோனில் பேசுகிறவங்களாம் ஃபோனில் நிறைய வசனங்களை சொல்லுங்கள். கண்டிப்பாக எதிர பேசுகிறவங்களுக்கு இது கொஞ்சம் எரிச்சலாக வந்துட்டு டக்குன்னு என்ன செஞ்சுருவாங்க. இவங்ககிட்ட பேசினா வசனத்தை தான் சொல்லுவாங்கன்னு நிறுத்திடுவாங்க. சும்மா மணிக்கணக்கிலலாம் ஃபோனில் பேசி டைமை என்னச்சக்கூடாது. இதெல்லாம் ஒரு மோசம் போகிறது தான், ஏமாத்துறது, நம்மளை வஞ்சிக்கிறது தான். இப்படிப்பட்ட வஞ்சனையிலலாம் யாரும் என்னச்சக்கூடாது. அதுக்கு தான் இந்த மாதத்தில் எச்சரிப்பு. அதனால் மோசம் ஆண்டவர்கிட்ட சொல்லுவோமா, ஆண்டவரே நான் எந்த பேங்க் விஷயத்துலையோ, எந்த குடும்ப விஷயத்துலையோ, எங்கள் பணி விஷயத்துலையோ, தொழில் விஷயத்துலையோ, பிள்ளைங்க காரியத்திலையோ, எங்கள் எழுப்புத ஜெப ஊழிய காரியங்களிலோ நாங்கள் எதையாவது வசமாக பேசி நாங்கள் மாட்டிக்கிடக்கூடாது. ஆகாத சம்பாஷணையினால் மோசம் போயிடக்கூடாது. எங்களுடைய பண பழக்க வழக்கத்தினால, பண பரிவர்த்தனையினால நாங்கள் மோசம் போயிடக்கூடாது. எங்களுக்கு பாதுகாப்பை தாங்க, எங்களை பாதுகாத்துக்காங்க. நாங்கள் எதையிலுமே நாங்கள் விழாதபடிக்கு, எதுலேயுமே எங்கள் கால்கள் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு, எதுலேயுமே நாங்கள் மாட்டிக்கொள்ளாதபடி எங்களுக்கும் நல்ல ஒரு விடுதலையோடு நீங்கள் நடத்துங்க. நல்ல ஒரு விடுதலையை தாங்க. அப்படி விடுதலையோடு நடத்த போகிறதுக்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஏசப்பா. எங்களை பாதுகாக்க போகிறதுக்காக சோத்திரம் 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 இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் எல்லாரும். ஆண்டவர்கிட்ட நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை. அவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே நான் செய்யலாமா, ஆண்டவரே நான் இதை பேசலாமா, ஆண்டவரே இந்த இடத்துக்கு நான் போகலாமா, இந்த இடத்துல நான் நிற்கலாமா, எல்லாம் கேட்டு கேட்டு செஞ்சோம்னா மோசம் போகவே மாட்டோம். எதுலேயுமே நம்ம விழ மாட்டோம். எந்த காரியத்தில் நம்ம தப்பிக்கலாம். கால் சிக்கிக்கொள்ளாதபடி நம்ம என்ன செய்கிறோம். கரம் பிடித்தன்னை வழி நடத்தும் இயேசுவே என்னை நான் ஒப்புவிக்கிறேன். கரம் பிடித்தென்னை வழி நடத்தும் இயேசுவே என்னை நான் ஒப்புவிக்கிறேன். பாதை தெரியாத பாவி நானையா, என்னை சித்தப்படி நீ வழி நடத்தும். பாதை தெரியாத பாவி நானையா, என்னை சித்தப்படி நீ வழி நடத்தும். இயேசுவே இறங்குமே வழி